பிறந்த குழந்தையை எப்படி நம்ம கேர் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதல்ல பிறந்த குழந்தை நம்ம இருக்கிற அந்த அறையும் தொட்டிலும் சுத்தமாக நம்ம வச்சுக்கணும். எந்த வாடையும் அடிக்காதபடி பார்த்துக்கொள்ளணும். அடுத்து இப்போ குழந்தை பிறந்து 6 மாதம் வரை தாய்ப்பால் தவிர வேறு எந்த உணவும் நம்ம கொடுக்கக்கூடாது. தண்ணீர் முக்கியமாக நம்ம தண்ணீர் கொடுக்கக்கூடாது. தாய்ப்பால் குடிக்கும் தாய் நமக்கு முதல்ல சத்தான உணவுகளை நம்ம உட்கொள்ள வேண்டும். குழந்தைக்கு குறைந்தது 2 மணி ஒரு முறையாவது தாய்ப்பால் நம்ம கொடுக்கணும். அதுக்காக குழந்தைய வலுக்கட்டாயமாக கொடுக்கக்கூடாது. பசி எடுக்கும்போது குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். கண்டிப்பாக போட வேண்டிய அனைத்து தடுப்பூசிகளும் நம்ம கவனமாக போட்டுறணும். குழந்தை பிறந்தது முதல்ல போட வேண்டியது கரெக்டாக போட்டுறணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கு அதிகமாக நம்ம பவுடர் யூஸ் பண்ணக்கூடாது. ஃபேஸ் பவுடர் சொல்கிறோம். அது அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது குறிப்பாக மூக்குக்குள்ளே அந்த குழந்தைக்கு அந்த பவுடர் போகக்கூடாதுன்னா அலர்ஜி க்ரியேட் ஆகும். எடுத்து குழந்தை எந்திரிச்சதும் அந்த அதிகாலை வெயிலில் குழந்தையை கொண்டு போய் காமிக்கிறது ரொம்ப நல்லது. அது கண்களுக்கு ரொம்ப நல்லது. அது மாதிரி ஸ்கின்னுக்கும் ரொம்ப அந்த வெயில் அதிகாலை வெயில் ரொம்ப நல்லது. முடிந்த வர குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கும்போது டயப்பர் யூஸ் பண்ணுறதை நம்ம தவிர்க்கணும். ஏன்னா நமக்கு பிள்ளைங்களுக்கு இந்த யூரின் இன்ஃபெக்ஷன்ஸு, அலர்ஜிஸு, ரேஷஸ்ஸு அதெல்லாம் வரும். ஸோ முடிந்த வர டயப்பர் யூஸ் பண்ணாமல் வீட்டில் காட்டன் துணிகளை நம்ம யூஸ் பண்ணலாம். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் தொப்புள் கொடி நம்ம குழந்தை பிறந்து கொஞ்சம் ஒரு 10 நாள் அல்லது 2 வாரத்தில் எப்போனாலும் உதறலாம். அதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் நம்ம சேகரித்து வச்சுக்கொள்ளலாம். அதை அந்த காலத்தில் எடுத்து தாயத்து செஞ்சு போடுவாங்க. அதனால் அது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு வயசானவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம அந்த பாட்டிலில் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.